அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இனி செப்டம்பர் மாதமான புதிய மாதம் பிறக்கப் போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணம் தொடங்குது. 28ஆம் தேதி தான் வந்து முடியுது. பொதுவாகவே கிரகண காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் தான். ஏன்னா ஒரு சில ராசிக்கு இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு தீமைகளை ஏற்படுத்திட்டு போயிடும். ஒரு விதமான அசம்பாவிதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் இருக்குது, இந்த கிரகணம் எந்தெந்த ராசிக்கு ஆபத்தை கொடுக்க போகுது, குறிப்பாக யாரெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றா இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எடுத்து பார்க்கும்போது பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் வந்து நடக்கும். ஏன்னா கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருக்கக்கூடியது கிடையாது. ஒவ்வொரு மாதமும் மாறக்கூடியது தான். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் கண்டிப்பாக வந்து மாறியாகும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகள் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இந்த கிரக மாற்றங்களுக்குள்ள ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து எதிர்மறையான ஒரு பலன்கள் வந்து இருக்கும். குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து அடைவாங்க. மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆபத்துக்களானது இருக்குது. துரதிர்ஷ்டத்தையும் வந்து அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான சவால்கள், ஒரு சில விஷயங்களில் பின்னடைவுகள் இதெல்லாம் வந்து உருவாகும். அதாவது வரக்கூடிய நாட்களினுடைய கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது ஒரு சில ராசிக்காரர்கள் கடுமையான நிதி நெருக்கடிகளை வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழில் வாழ்க்கையில் மட்டும் கிடையாதுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்பட போகுது. ஸோ அதெல்லாம் யார் யாருக்கு வந்து ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ துரதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படின்றத பார்த்துடலாமா? முதல்ல இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி தாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன் துரதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான காரணம் கண்டிப்பாக வந்து இருக்குது. அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் வந்து சாதகமாக இருக்க மாதிரி இல்லை. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அதிகமான செலவுகள் வந்து இருக்கும். இந்த செலவுகள் பார்த்திங்கன்னா திடீர் செலவுகளாக மட்டுமே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு திடீர்னு ஏற்படும் போது தெரியாது. ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சூழ்நிலை வந்து இக்கட்டாக இருக்குது அப்படின்னா அதை சமாளிக்க தெரியாமல் வந்து திணறுவீங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு கடன் சுமை அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு செலவு வரும் பொழுது அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு உங்கள் கையில் வந்து போதுமான இருப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கடன் அப்படின்றது நீங்கள் வாங்க கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி மிதுனராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வரும். குறிப்பாக அதுவும் உங்களுடைய துணையோடு தான் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். வாக்குவாதங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கோங்க. மிதுனராசி நேயர்களுடைய நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ராப்ளம் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கணவன் வந்து அதிகமாக பேசுவாங்க, மனைவி வந்து அமைதியாக இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் மனைவி அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும், கணவன் வந்து கம்மியாக பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டங்களை எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வரத்துக்காக நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஏற்படக்கூடிய சின்ன சண்டைகள் வந்து பெருசாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயும் போல தானே இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா எப்படி வேணால் வந்து மாறலாம் வாய்ப்பு இருக்குது. அது இந்த டைமில் வணிகத்தை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கிது, என்ன மரியாதை கிடைக்கிது, என்ன சம்பளம் கிடைக்கிது, அந்த மாதிரி உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கல அப்படிங்கும் போது நம்ம உழைப்பே வந்து நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி வந்து தோணும். இதனால் என்ன பண்ணும் உங்களுக்குன்னா பண பற்றாக்குறையும் ஏற்பட்டுரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னா வருமான பற்றாக்குறை இருக்க தானே செய்யும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பெரிய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் தேவையில்லாத விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ விரைவில் உங்களுக்கு சாதாரண நிலைக்கு மாற்றமும் இருக்குது, வாய்ப்புகள் வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா காத்திருக்கணும், பொறுமையாக இருங்க. பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டிங்கன்னா எல்லாமே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு அமைப்புகள் இருக்குது.
அது என்ன மாதிரி இருக்குன்னா, அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் இந்த டைமில் முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் நெருக்கடிகளை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்றைக்கே வந்து நடந்தாகணும் அப்படின்ற மாதிரி நெருக்கடிகள் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, நிதி விஷயத்தில் நிதி இழப்பை தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குங்க. தேவையில்லாமல் செலவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வருமானம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பணத்தை வந்து நீங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட அந்த பணத்தை உங்களால் சேமிக்க முடியாது. பணம் சேமிக்கிறக்கூடிய விஷயங்களில் தான் நீங்கள் நிறைய தடைகளை வந்து பார்ப்பீங்க. சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சாலுமே கூட அது வேற ஒரு வழியில் உங்களுக்கு செலவாயிட்டு போயிடும். ஸோ சேமிப்புன்றது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இந்த டைமில் உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் யதார்த்தமாக வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பல பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களோடலாம் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு ஆபத்தாக கூட முடியலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் உங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வேலையில் பிரச்சனை வரைக்கும், இல்லைனா பின்னடைவு இருக்கும், இல்லைனா ஊழியர்கள்ட்டேருந்து எதிர்மறையான ஒரு விஷயம்லாம் நடக்கும், கருத்து வேறுபாடுகள் நடக்கும், எல்லாமே வந்து வாய்ப்பு இருக்குங்க. நிதி நெருக்கடி அப்படின்றது கன்ஃபார்மாக சிம்மராசினியர்களுக்கு இருக்குது. ஸோ பணப்பற்றாக்குறையால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, செலவுகளை வந்து குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய ஆபத்துக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக தான் வரக்கூடிய நாட்கள் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை வந்து சரியாக வந்து பராமரிக்கணும். நிறைய ப்ராப்ளம் உடல்நலத்தில் தான் வந்து ஏற்பட போகுது. அதே மாதிரி நீங்கள் நினைத்த விஷயங்கள் வந்து எதுவுமே நினச்ச உடனே வந்து நடக்காது. நிறைய ப்ராப்ளம் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் எதுவுமே வந்து சாதகமாக வந்து முடிய போகிறது கிடையாது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த வேலைகளும் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கூட அது உங்களுக்கு வந்து பல சிக்கல்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நஷ்டங்கள் கூட ஏற்படலாம். முதலுக்கே மோசம் வரக்கூடிய நிலை கூட இருக்குங்க. ஸோ கவனமாக இருங்க. பெரிய நஷ்டம் வந்து இருக்குது அப்படிங்கும்போது இந்த டைமில் நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நஷ்டமும் தோல்விகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு துரதிருஷ்டமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 3 ராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.